கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and everyone in the name of our Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத தேவனுடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். Let us all surrender our families into the unchanging name of the Lord. இந்த மாதத்தின் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலே வந்திருக்கிற நம் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். On this Friday fasting prayer, let us all surrender our heart, spirit, soul and mind into the mighty hands of the Lord. ஆவியான தேவன் இப்போ வாங்க, இறங்கி வாங்க என்று சொல்லி அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். Let us all ask the Holy Spirit to come now in our midst. ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவார். For the Holy Spirit God will lead and guide us. அவர் தாமே நம்மை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வார். For he will take care of us. நேற்றும் இன்னும் என்றும் மாறாத தேவன் இயேசு. For the Lord is never changing yesterday, today and forever. நம்முடைய கண்ணீர், கவலை, வேதனை, துக்கம் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். For he will console and heal all our tears and troubles. அவரையே நோக்கி பார்ப்போம். Let us all seek him. அவர் நம்மை நடத்துவார். He will lead us. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஆவியானவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை அவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us all sing praise to the Holy Spirit God. Thank you, Jesus. Amen, amen. Hallelujah. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஓட்டும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஓட்டும் இந்த வேளையிலே. எல்லாரும் சொல்லி கூப்பிடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். Let us all close our eyes and surrender our whole family into the mighty hands இந்த of the Lord. யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless and guide each and everyone who sing this live through YouTube and Facebook. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our most holy, loving heavenly God, 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ for you have told where 2 or 3 people are there in my midst. நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் மத்தியில் அனுப்பினதற்காக பிதாவே ஸ்தோத்திரம். Lord, you told that I am there in their midst. We thank you that you have sent the Almighty God in the midst. எங்கள் எல்லாரையும் சத்திய பாதையில வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Oh Lord, we give you thanks that you lead us into the way of truth. அன்புள்ள இயேசு சுவாமி, Our loving heavenly God, இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. Lord, for you promised us that I will be with you till the end of the world. நாங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தோடு கூட மாத்திரமல்ல, Oh Lord, we should not be happy and we should not be with peace alone, O Lord.
எங்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆபத்திலும் விபத்திலும் நோயிலும் வியாதியிலும் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, even in sickness, trouble, sins, illness, every time you are with us, Lord. எங்களை விடுவிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. Lord, for you redeem us. எங்களுக்கு சுகம் தருகிறவர் நீர். For you give strength. எங்களை நடத்துகிறவர் நீர். For you take care. எங்களை காண்கிறவர் நீர். For you look at எங்களை us. காப்பாற்றுகிறவர் For you நீர். save us, Lord. கடைசி நாள் வரைக்கும் Till the end of the day. எங்களோடு கூட இருக்கிற இயேசுவே உமக்கு கோடா கோடி Lord, we ஸ்தோத்திரம். give thanks to the crew that you are with us always. இந்த வெள்ளிக்கிழமை நாள் பிரேயரை இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பத்தாரை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, on this Friday, we give all our family members, brothers and sisters who joined us in this prayer. இசைக்கிற பாடுகிற செபிக்கிற துதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Bless each and everyone who plays, prays, sings and gives glory to your name. ஆசீர்வதித்து வழிநடத்தும். You bless them and lead them. துதிகன மகிமை உமக்கு தருகிறோம். We give you all the glory, honor and praise. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. எங்கள் மத்தியிலே பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற எங்கள் அருமையான சகோதரர் சாம்சன் இருதராஜ் அவர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். எதிர்பாராத நேரத்தில் வந்திருக்கிறபடினாலே நம்மோடு கூட சேர்ந்து நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலை அவர் பாடுவார். அவரோடு கூட சேர்ந்து நாமும் தேவனை துதிப்போம். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you. போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆற்றை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆற்றை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம வாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம வாரமே. Thank you. Hallelujah. இருளின் ஜாதிகள் வேறொழுகை காணட்டும். மரித்த மனிதர்களே வெளிச்சம் உதிக்கட்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுத்தார். இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். மரித்த மனிதர்கள் வெளிச்சம் உதிக்கட்டும். மரித்த மனிதர்கள் வெளிச்சம் உதிக்கட்டும். தாருமே ஆத்ம வாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம வாரமே. திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன். திறப்பின்
நான் தினமும் ஜெபிக்கின்றேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன். ஆண்டு போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அழிந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஆமே தாருமே ஆத்ம பாரமே. ஹல்லேலூயா. ஹalleluya. மகா இரக்கம் கிருபையை நிறைந்த நல்ல ஆண்டவரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த வாரத்தின் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து ஆண்டவரே மிகுந்த ஆவலோடு தேவனுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று காத்துக்கொண்டு இந்த ஜெப வழிபாட்டிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களையும் ஆண்டவரே உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் தேவைகளை அனைத்தும் என் தேவனாய கர்த்தர் உமது சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் பொழிந்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாக தொடர்ந்து இந்த ஜெபத்தை வழிநடத்தி காத்து ஆண்டவரே எங்களை பயன்படுத்தி வழி நடத்தும்படியாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களையும் இந்த வேளையில் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை அனைத்தும் என் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you, Holy Spirit. நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. Thank you, Lord. Thank you, Lord Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Lord. Psalms 25. Thank you, Lord. நன்றி இயேசு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஆத்தும பாரத்தோடு கூட வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரு விஷயம் கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே ஜெப ஆவியை தந்து ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். Thank you, Lord. நன்றி நன்றி நன்றி. Thank you, Holy Spirit. இந்த நாளிலே கர்த்தர் தாமே நம்மை அதிகமாய் அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறபடியாலே இந்த மாதத்திலே தேவன் நம்மை கிருபையாய் காத்து வந்திருக்கிறார். ஹalleluya. 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 ஆமென். ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் என்று சொன்னா நீங்க சொல்லலாம், ஐயோ என்னை தேவன் மிகவும் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆபத்திலே விபத்திலே கண்ணீரிலே பிரச்சனையிலே எதிர் இருந்தாலும் கர்த்தரின் பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஹalleluya. ஆகவே இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்து வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு திறப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி ஆண்ட சமூகத்துல நாம் வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. Thank you, Lord.
முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் வாழ்க்கையில் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்திருக்கிறீர். நன்மையை கேட்டு நிறைவேற்றினீர். மீண்டும் என்னை நடக்க வைக்கிறீரே. உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்தீர். என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்தீர். என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என்ன நேசரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஆமென். என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம். என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிக்கிறேன். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஆமென் ஆண்டவரே. முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, அப்பா இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Thank you, Lord. ஆமென் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நம்ம சொன்னோம், நம்ம எங்கள் நாட்கள் முடியும் வரை, ஸ்தோத்திரம் என் ஜீவன் பிரியும் வரை, பிரியும் என் வரை, சுவாசம் ஒழியும் வரை ஆமென். யாரை ஆராதிப்பேன்? இயேசுவையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவே, ஆராதிப்பேன். தேவகுமாரனை ஆமென். ஆராதனை ஆராதிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில அநேக ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். அப்ப இந்த வேளையில அநேக விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாகவே அனுதினமும் நம் தியானிக்கிற வசனங்களிலே இன்று தியானிக்கிற வசனம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 20:5. ஒவ்வொரு வாரமும் நாம் பெட்டிஷன் பண்றோம். இந்த நாள்ல பாருங்க, ஆண்டவர் என்ன அழகான வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். Psalms 20, the chapter 20 and verses 5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகாய் தேவன் நம்மோடு கூட பேசிவிட்டார், ஆசீர்வதித்து விட்டார், நம் விண்ணப்பங்களை கேட்டு விட்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு தாயை போல, தகப்பனை போல நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறபடியால இன்னும் நம்மை கேட்கும் போது அவர் இன்னும் நம்ம அழகாம அழகாய் நம்ம ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மத்தியில நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில முதலாவதாக நாம் காட்க்கு கிவ் தேங்க்ஸ் பண்ண போகிறோம். நம்மத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பிள்ளைகள் அநேகர் உண்டு. நம்மத்திலே இந்த நாளிலே சகாய்மேரி என்ற ஒரு சகோதரிக்கு வேலைக்காக நாம ஜெபித்தோம். அந்த மகள் தேவியை சந்தித்து இந்த நாளில அந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம நன்றி நன்றி நன்றி. அதே போல நல்ல ஒரு சம்பளங்களை அந்த மகளுக்கு கிடைக்கணும் ஜெபிக்கணும். அதே போல அன்பு தம்பி டேனியலுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் அழகா உன மகனை நடத்த வேண்டும் என்று சொல்லி மகனை போல வாழ்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்ற படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல சம்பளங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்காய் அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணிப்போம். விசேஷமாக போன வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொண்டாடுகிற பர்த்டே மற்றும் திருமண நாட்களை ஆண்ட கருத்துல கொடுப்போம். இன்னொரு ஆண்டை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கிஃப்டாக இன்னொரு
ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த ஆண்டு கிடைத்ததான இந்த ஆண்டிலே தேவனுக்காய் ஏதாகிலும் செய்ய வேண்டும், தேவனுக்காய் சாட்சியா வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகள் நினைத்து வாழும்போது நீடித்த ஆயுளை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த கிவ் தேங்க்ஸ் பண்ற பிள்ளைகளுக்காகவும் பர்த்டே மற்றும் வெட்டிங் டே கொண்டாட பிள்ளைகளுக்காய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பல ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே அநேக கருத்துகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அந்த ஜெபத்துக்கு முன்பாக ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்கு முன்பாக நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில சோராது ஜெபித்திட ஜெபத்தின் வரத்தினாலே நிரப்புங்க, ஆவியின் கையினாலே நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியின் வரங்கினாலே நிரப்புங்க. எத்தனையோ முறை ஜெபித்தேனே, எனக்கு விடுதலை இல்லையே, எத்தனையோ விண்ணப்பங்களை வைத்திருக்கிறேனே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பத்தை வைக்கிறேனே, அதற்கு ஒரு விடுவு இல்லையா என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சோராது ஜெபித்திட ஜெபத்தின் பலனை தேவன் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர்கள் சொன்னவண்ணமாய் இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இந்த உபத்திரமான உலகத்தில் தான் தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். நம் பக்கத்திலே நிழலா இருக்கிறார், ஒரு ஷேடோ போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமா தேவன் நம்ம அழகாய் நடத்துவார். தாய்க்கிறார். ஜெபத்தை கடந்து செல்வோமா? உங்களுக்கு தெரிந்த விண்ணப்பங்கள் எல்லாம் யார் யார் சொன்னாங்களோ சொல்லுகிற கருத்துக்களை அவங்க பேரை சொல்லுங்க. நிச்சயமாய் தேவன் உங்க மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை வியாதிஸ்தரா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை உள்ளவங்களா இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம், வாலிப பிள்ளைகளுக்கு எதிர்காலங்கள் இருக்கலாம், சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் இருக்கலாம், நல்ல எஜுகேஷன் ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாவற்றுக்காகவும் தயவு செய்து எங்கெங்க இருக்கீங்களோ நீங்க ஜெபிங்க. உங்க ஜெபத்தை தேவன் கேட்கணும். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. Thank you Holy Spirit. நன்றி. சோராது ஆமென் 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 ஜெபித்திட ஸ்தோத்திரம். ஜெபாவி வரத்தாருமே தடையாவும் அகற்றிடுமே கடந்து வந்து விட்டோம். நம் ஜெபத்தை கேட்க கூட நம்ம அப்பா நம்ம பக்கத்துல இருக்கிறார். அப்போ இந்த வேளையில விசேஷமாக எல்லா திருச்சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி யாரெல்லாம் அறிக்கையிடுறாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். எந்தெந்த இடங்களில் இன்னும் திருச்சபைகள் ஆலயங்கள் திறக்கப்படாத இருக்கிறது, அவையெல்லாம் இயேசு நாமத்தில் திறக்கப்படட்டும். விடுதலையோடு கூட ஊழியங்களை செய்யும்படிக்காக இந்த நாளிலே தடைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படும்படிக்காக அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா ஊழியர்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் பாதிரிமார்களுக்காகவும் சிஸ்டர்ஸ்மார்களுக்காகவும் எல்லாரும் தேவன் அறிகிற அறிவை இன்னும் அதிகமா வந்து திருச்சபைகளை அநேக மனமாற்றுதலை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எங்க இருக்கிறீங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. எஸ் ஆண்டவரே, எங்க திருச்சபைகளையும் எங்கள் ஆலயங்களையும் எங்கள் சபைகளையும் எங்கள் சபை பாஸ்டர்களையும் மூப்பர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தர் கொடுக்கிறோம். தேவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை மெய்யான வார்த்தையை ஆண்டவரே மெய்யாகவே போதிக்கிற மகனாக அவர்களை பயன்படுத்தும். வல்லமையால் நிரப்புங்க, உமது ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, உமது பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உத்தமமுள்ள ஊழியக்காரனாக தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களை தொடர்ந்து
வழி நடத்தும்படியாக நன்றி ராஜா, எந்த நன்றி, வன்கண்ணும் நன்றி, உமது கரத்தில் நன்றி. ஒப்புக்கொடுக்கும்படிக்கு காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்வீர். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியக்காரரும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஊழியக்கார குடும்பங்கள் தேவனுக்காய் Thank you, Lord. பிரகாசிக்கும் போது ஆமென், அநேக ஆமென். தடைகள், அநேக பிரச்சனைகள், குடும்பம் வழியா, பிள்ளைகள் வழியா, மனைவி வழியா, கணவன் வழியா, கும்பக்கம் வழியா அநேக வரணும். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஆகவே இந்த வேளையிலே அடுத்ததாக நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் சர்வீஸ்களுக்காக ஒப்பு கொடுக்க போகிறோம். Amen. தேசத்தில இருக்குதான் எல்லா போலீஸ்மார்களையும், ஏதோ காவலில எல்லையில் இருக்குதான் எல்லா மிலிட்டரிமார்களையும், அது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும், எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்களையும் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் தேவன் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கூட நடத்த வேண்டும். டாக்டர்ஸுங்க, நர்ஸுங்க, வார்ட் பாய்ங்க, இதை எடுத்து நடத்துகிற எல்லா டெக்னீஷியன்களையும் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லா லேப் டெக்னீஷியன்களையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். உண்மையே உண்மை என்றும் இல்லாததே இல்லாதது என்று சொல்லும்படிக்கான ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக பிரைம் மினிஸ்டர்களும் சீஃப் மினிஸ்டரும் எல்லா மினிஸ்டர்ஸ்களையும் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏழை எளியவர்களுக்கு எது போய் சேரணுமோ அது நேர்த்தியாய் போய் சேரணும் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்தப்பா இவ எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட் ஒர்க் என்று சொல்றாங்க. எத்தனை பேர் அதை அப்படியா நம்பி செய்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்பி செய்கிற ஜனங்கள் உண்டு. அப்பேற்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அழகாய் நடத்தட்டும். ஆகவே இந்த கருத்துக்காக நம்ம மத்தியில வந்திருக்குதான சாம்சனை அவர்கள் ஜெபம் பண்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை ஆண்டவரே உமது பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதம மந்திரிகளையும் முதலமைச்சர்களையும் மற்றும் ஆண்டவரே ஆளுநர்கள் அனைவரையும் ஆண்டவரே ஜனாதிபதி முதல் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாகும். ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே சேர வேண்டிய ஆண்டவரே நியாயமாய் சேர வேண்டிய ஒவ்வொரு உதவிகளையும் இந்த கொரோனா டைம்ல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சேர கர்த்தர் உதவி செய்தபடியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா டைம்ல ஆண்டவரே ஒவ்வொரு போலீஸ் ஆண்டவரையும் உமது கரத்தில் ஒவ்வொரு உயர் அதிகாரிகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கான்ஸ்டபிள்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உண்மையும் உத்தமாய் தேவனுக்கு பயந்து ஆண்டவரே மக்களுக்கு சேவை செய்கிறவர்களாய் இருக்க ஆண்டவரே யாரையும் துன்புறுத்தாதபடி கர்த்தாவே நீர் அவர்களை ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே துப்புரவு பணியாளர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே துப்புரவு செய்து கொண்டு ஒவ்வொரு தூய்மை படித்துக் கொடுத்து இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எந்தவித வியாதிகளும் வராதபடி, எந்தவித தொல்லைகளும் வராதபடி, எந்தவித பிரச்சனைகளும் பலவீனங்களும் அவர்களை வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள மாட்டோம். உமது ரத்தத்தினால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டோம். நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையும் பாதுகாவலுமாய் இருந்தரும் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்களையும் காலேஜில் போதிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிரின்சிபல்களிலிருந்து லட்சர்கள் அனைவரையும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மாணவர்களுக்கு உண்மையாய் போதிக்கிறவர்களாய் இருக்கும்படியாகும். ஆண்டவரே இந்த வேளையில ஆன்லைன் மூலம் பாடத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆண்டவரே மாணவ மணிகளுக்கு ஆண்டவரே தகுந்த முறையில் சேருகிற புரிகிற விதமாக பாடங்களை நடத்த அவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இந்த கொரோனா நேரத்திலே ஒவ்வொருவரும் பாதிப்பு அடையக்கூடாது ஆண்டவரே. இதோ பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்க ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒவ்வொரு நோயாளிகளும் ஆண்டவரே தொடும்படியாக ரத்தத்தினால் கழுவியும் ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்த ரத்தம் பாய்ந்தோடு அவர் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் புது படைப்பாய் மாறட்டும். பழையவைகளை எல்லாம் ஒழிந்து புதியவைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம் என்று ஆண்டவரை சாட்சி பார்க்கிற ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்தில் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரை சாட்சிகளாக நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த உபவாச வேளையிலே ஆண்டவரே இந்த ஜெப வழிபாட்டிலே ஆண்டவரே தங்களை முழு மனதோடு அர்ப்பணித்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அவர்களே கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. அவர்கள் வியாதிகளை எடுத்து போடும் ஆண்டவரே. நல்ல சுகத்துக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதி துதி கன மகிமை அனைத்தும் என் இரட்சகர் மீட்பருமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கேட்டமைக்காய் நன்றி. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அதை கேட்ட ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya. அடுத்ததாக ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளிலே
நோயாளிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பேரை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு சமூகத்தில் வைக்க போகிறோம். நாங்க பேரை சொல்றோம், சொன்ன உடனே அந்த பேருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை அந்த பிள்ளைகள் மேல் விழட்டும். அல்லேலூயா. உஷா என்ற சகோதரிக்காக ஜெபிக்க போகிறோம். அற்புத மேரி என்ற ஒரு சகோதரி, அவங்க கால் வீக்கமா இருக்குது, அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உடல் முழுதும் எரிச்சலா இருக்கிற அந்த சகோதரிக்கு தேவன் பக்கபலமா இருக்கட்டும். அதே போல மேரி பிரகாசம் என்ற சகோதரிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சாலமோனையா இந்த நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, அந்த சாலமோன் அப்பாக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல ஆபிரகாம் என்ற சகோதரன் இதோ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறார். பூர்ண சுகத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி, அதே போல எல்லா விதமான வியாதிஸ்த பிள்ளைகளும் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். எத்தனையோ பேர்களுக்கு பிபி, சுகர் மற்றும் தைராய்டு, கேன்சர், இப்பேற்பட்ட பல வியாதிகள் எல்லாருக்கும் இந்த நாளிலே அதிகமா பரவி கொண்டிருக்கிறது. சிறு சிறு பிள்ளைகளுக்கு கூட இப்பேற்பட்ட காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் கூட விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. என் ஜீவன் இருக்கிறவருக்கு ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி அந்த வியாதிகள் மத்தியிலும் ஊழியங்களை செய்கிறார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக அப்பா உங்க கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கருத்திலப்பு கொடுத்து நம்ம இருக்கிற ஊழியக்கார ஜாம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள பிதாவே, நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரேன். வருத்தப்படுகிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரேன். இந்த வேளையிலும் கூட சொல்லப்பட்ட ஒவ்வொரு பேர்களையும் ஆண்டவரே, உஷாவையும் மேரியம்மாவையும் மேரி பிரகாசத்தையும் உடைய அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சாலமோன் ஐயாவை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபிரகாம் சகோதரனை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ ராபர்ட்டையும் காஞ்சனாவும் கூட உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே நோயினாலே கஷ்டப்படுகிறார்களோ, கொரோனா நிமித்தம் கஷ்டப்படுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பேதுருவின் மாமியை தொட்டு சுகப்படுத்தின அதே தேவன், குஷ்டரோகத்தை தொட்டு சுகப்படுத்தின அதே தேவன், உடவனை தொட்டு சுகப்படுத்தின அதே இயேசு சுவாமி, இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். வல்லமை மாறாதது, உம்முடைய அற்புதம் மாறாதது, உம்முடைய அதிசயம் மாறாதது. இன்றைக்கும் அற்புதங்களை செய்து எங்களை உயிரோடு நீர் காத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நோயாளிகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த வேளையில இயேசு சுவாமி நீர் தொட வேண்டுமா செல்கிறார். அற்புதம் உள்ள ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது அந்த சரீரத்தின் மேல் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு குடும்பத்தாருடைய கண்ணீரை துடைப்பீராக, வேதனையை மாற்றுவீராக, பயரங்களை மாற்றுவீராக. கொரோனா வைரஸ் நிமித்தம் ஆண்டவரே பணமில்லாமல் பணத்திற்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைப்பீராக, எல்லாவற்றையும் சந்திப்பீராக ஆண்டவரே. அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு சிலருடைய பெயர்களை சொன்னோம் ஆண்டவரே. இன்னும் யாராருக்கெல்லாம் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஒரு சீக்கிரம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருபோதும் மறக்கிறதே இல்லை ஆண்டவரே. மறவாமல் நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே. இரவும் பகலும் நினைவா இருக்கிற தேவனே, கோடா கோடி ஸ்தோத்திரம். எல்லாரையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அற்புத சுகத்தோடு கூட வழி நடத்துகின்ற வருகின்ற நாட்கள் இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறவர்களாய், இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சுகம் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thank you Lord. இந்த வேளையில ஆண்டு சமூகத்திலே ஜாப் மற்றும் ஃபைனான்ஸ் உதவிகளுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சகாய் என்ற ஒரு சகோதரிக்காகவும், செலின் ரெபேக்கா அவங்க எஜுகேஷன் லோனுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லி இருக்காங்க. அதே போல ரேச்சல் விக்டருக்காக, ரூபேஷ்காக, டேனிக்காக, பீனா, பெனிட்டா, ராஜ், ஜான் பிரீத்தம், நிர்மலா குமார், அம்மா ஜோலின் அண்ட் ஃபேமிலி, இவங்க எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல நம்ம மத்தியில ஒரு சகோதரர் ஊழியக்காரர் பேட்ரிக் என்ற ஒரு சகோதரன், அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு 12 லட்சத்துக்கு லோனுக்கு சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா. அந்த கடனை இன்னும் கொடுக்காதபடிக்கு இவரை முன்னாலே வச்சதுனால இந்த 30ஆம் தேதிக்குள்ள கொடுக்கலனா அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாங்களா. தேவ கிருபை அந்த மகனோடு கூட இருக்கட்டும். எந்த நபருக்கு சைன் போட்டு கொடுத்தாங்களோ அந்த
நபருக்கு கைகளை பணம் கிடைத்து அந்த சகோதரோடு கூட கொண்டு வந்து கொடுக்கும்படிக்காக அந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை கத்து சந்திக்கணும். இந்த நாட்களிலே இந்த பைனான்ஸ் ப்ராப்ளம் மூலமா கணவன் மனைவி பிரிந்து வாழ்றாங்க. கர்த்தத்தாமே இப்பப்பட்ட பிரிந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்க போகிறோம். விசேஷமாக சரண்யா மார்டின் அந்த சகோதரன் இந்த பணத்தின் நிமித்தம் குடும்பத்தையே விட்டு எங்கோ தூரமாய் கடந்து போயிருக்கிறாப்ல. எங்க இருந்தாலும் அந்த மார்டினை தேவன் தொடணும், குடும்பத்தோடு கூட கொண்டு வந்து சேர்க்கணும் என்று சொல்லி அந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்போன்சா என்ற ஒரு சகோதரிக்கா கூட ஜெபம் பண்ண போகிறோம். அந்த மகளுக்கு இருக்கிற தேவைகளை சந்திக்கட்டும் தேவன். அதே போல கணவன் மனைவி 2 பேர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க மத்தியில சமாதானம் வரணும் என்று சொல்லி அவங்க கருத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? Thank you Lord. நன்றி ராஜா, நன்றி 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 கர்த்தாவே. துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா முக்கியமாக ஆட்சி ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரம். அந்த பல தேவைகளை சந்திக்க ஆண்டவரே எப்படியாவது சந்தித்து அப்பா அந்த சகோதரோடு கூட கொண்டு வந்து கொடுத்துடணும் ஆண்டவரே. அந்த மகன் சகோதரனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீர் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். நன்றி ராஜா. முக்கியமாக சகோதரி சரின்னு சொன்ன 3 விண்ணப்பங்களை தருகிறோம். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. எங்க இருந்தாலும் அவங்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா சகோதரி அல்போன்சா குடும்பத்தை ஆசீர்வதிங்க, காட்சி குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஃபைனான்ஸ் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஃபைனான்ஸ் தேவைகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவித இல்லாமையிலிருந்து மாற்றுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி ஒன்றாய் சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே, தன்னை பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட போய் பேசுங்க ஆண்டவரே. சமாதானத்தை தேவன் சமாதானத்தை நீ கொடுக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்குதான இந்த 2 பெண் பிள்ளைகளை பார்த்து அந்த கணவன் மனைவி மனம் திரும்பி வாழட்டும் ஆண்டவரே. நீங்க செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதிக்கிற வணக்கத்தை நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதே போல மேரேஜுக்காக இருக்கிறதான பிள்ளைகளை ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரியா, மெல்வின் மற்றும் ஸ்டெல்லா, இம்மானுவேல், யுவராஜ், மம்தா மற்றும் கெவின் ஜெனிஃபர் இவங்களை ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். தொடர்ந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிறதான திருமண பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் தனக்கு வயதாகி போய் எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு சரியான அலைன்ஸ் கிடைக்காம இருக்குது. கர்த்தத்தாமே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அலைன்ஸை கட்டிட வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறதான அன்பு மகள் வினிதாக்காகவும் ரேச்சலுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்று சொல்லி கதறி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்க போகிறோம். அதுல பேரை கொடுத்த அன்பு சகோதரி ரமா மற்றும் புனிதாவை ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேல எல்லாம் மனம் இறங்கும். நீ கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் மேல வையுங்க ராஜா என்று சொல்லி ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. ஜெபிப்போமா? மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அப்பா இந்த நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்போ ஆண்டவரே தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் ஜெபத்தை மட்டுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. யாரெல்லாம் தன்னுடைய பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. விடுதலையை அவங்க பெற போறாங்க ஆண்டவரே, சாட்சியா வாழவும் போறாங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு கொடி கொடி நன்றிகளை எடுக்கிறோம். அப்பா அநேக படிப்புகளை படித்து வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, காத்து திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா விசேஷமாக அப்பா இந்த இன்றும் மற்றும் நாளை நடக்கிறதான திருமணங்களே தேவ கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் முக்கியமாக பிரசவத்துக்காய் காத்திருக்கிறதான அன்பு பிள்ளைகள் வினிதா ரேச்சலுக்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே மாம்சத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் ஐயா உங்க ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிற சொல்ல ஆகும். நீங்க கட்டளை நிற்கும் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்க உண்டோ அந்த விடுதலை உண்டே. அந்த விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. சூனியத்தினாலும் கட்டி ஆண்டவரே பலவிதமான மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் ஆண்டவரே ஆண்டவரே கட்டுப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் என் இயேசுவின் ரத்தத்தினாலே விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லல யாக்கோபுக்கு
ஆண்டவரே மந்திரங்கள் சொன்னீரே மந்திரவாதம் உம்மை இல்லை நம்பியிருக்கிற சுவாமி. பிள்ளைகளுக்கு எதுவுமே அண்டக்கூடாது ஆண்டவரே. ஆமென். ஏனென்றால் எந்த வாசலிலே கோட்டைக்குள்ளே எந்த நெத்தியிலே மறைத்துக் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ ஆமென். அவங்களுக்கு எந்த தீமையும் அண்டாது. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் மேல வைப்பீராக ராஜா. வைப்பீராக. எல்லா வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. நல்ல எதிர்காலங்களை தாங்க ராஜா. ஆமென். ஆண்டவரே முக்கியமா அம்மா அப்பாவின் கண்ணீரை தொடையுங்க தொடைப்பீராக. ஆண்டவரே. திருமணத்துக்கு எல்லாமே தயாராகப்பட்டு கைகளில பணம் இல்லாமல் தவிக்கிற இந்த நாட்களில அந்த பிள்ளைகளுக்கு போதுமான பண பலத்தினால நிரப்புங்க ராஜா. ஆன்லைன்ல படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த படிப்பு அவங்களுக்கு ஏற மாட்டேங்குது அப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் நன்றாய் படித்து ஆண்டவரே வருகிற எக்ஸாமினேஷன் டெஸ்டிலும் நன்றாய் எழுத கர்த்தர் கிருபை செய்கிறார்கள் அப்பா. வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பெண்மணிகளுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். God ஒவ்வொருத்தரும் bless பண்ணுங்க ஆண்டவரே. வீட்டிலிருந்து வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு போதுமான ஆண்டவரே கிருபையினால நிரப்புங்க ராஜா. எல்லா டென்ஷனையும் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா டிஸ்ட்ராக்ஷன் மறையட்டும் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி. வந்திருக்கிறவங்க எல்லாரும் கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் அநேகருக்காக ஜெபித்தோம். எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீ அறிந்தவராய் தெரிந்தவராய் புரிந்தவராய் இருக்கிற ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் கர்த்தரோ எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த நாள் ஜெபம் ஆண்டவரே முடிவதற்குள்ளாய் என் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்துக் கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி. மறைவான விருந்தினர் மௌனமாய் வந்து எங்கள் ஜெபங்களை கேட்டு வெளியரங்கமாய் பதிலை கொடுக்க போகிறமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாக ஆசீர்வதியும். மத்தியில் வந்திருக்க சகோதரன் ஜெராடுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கொடுத்த பெண்ணுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க. சகோதரி ஊழியங்கள் இன்னும் அதிகமா வளரட்டும் ஆண்டவரே. உமக்காக அநேக காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உமக்காக வாழட்டும் ஆண்டவரே. சாம்சனையா சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். சகோதரனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களை அறிவீர். நீர் எங்களை ஆண்டவரே பலவிதமான காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறமைக்காக உமக்கு நன்றி. அப்பா முக்க மேரி அம்மா முழு குடும்பத்தை கருத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து துதிக்கிற வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமா Facebook மூலமா ஆண்டவரே வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தனிப்பட்ட ரீதியா எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமா இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே மறந்து ஆண்டவரே பிள்ளைகளை மறந்து ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தை விட்டு வெளியூர்ல இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெங்களூருக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும், அநேக நாட்டுகளுக்கு வரணும்னு சொல்லிட்டு அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அதுல முக்கியமாக இயேசு ராஜாவையும் அந்த அல்போன்ஸ் அம்மா மகனையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறதையா அப்பா நேர்த்தியா வந்து அந்த பிள்ளைகள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து சேரட்டும் ஆண்டவரே. நீரே அந்த பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறந்து காண்பீங்க ஆண்டவரே. ஜெயகிரமிக்காக மக்கள் நன்றி. துதிக்கிற வணக்கத்தை நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் சுகத்தையும் பலனையும் சாட்சிகளையும் பெற்றுக் கொள்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஜெபம் கேளு பதில் தாரு அதிசயம் செய்யும் ஐயா. எங்கள் ஜெபம் கேளு பதில் தாரு அதிசயம் செய்யும் ஐயா. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தட்டும். தொடர்ந்து ஊழியக்காரர் பேசுகிற வசனங்களுக்காக காத்திருப்போம். தேவன் உன்னோடும் நம்மோடு கூட பேச அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. Thank you Lord.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராய் நம்ம மத்தியத்தில் அவர் இருக்கிறவர். அவருடைய வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி நம் எல்லாரையும் ஆற்றி தேற்றி இம்மட்டுமாய் காத்த தேவன் இனிமேலும் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாதவராயிருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில கூட ஆண்டவர் எதை கொண்டு நம் எல்லாரையும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்றும், எதை முதலில தேட வேண்டும் என்றும், ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து நமக்கு முன் ஜாக்கிரதையாய் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறார். திருஷ்டாந்திரங்கள் வழியாக, அடையாளங்கள் வழியாக, வேத வசனங்கள் வழியாக இந்த உலகத்திலே கடைசி காலத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து, எதை குறித்து நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிற காரியங்களை நாம கவனிப்போம். கடந்த செவ்வாய்க்கிழமை நாம பார்த்த அந்த செய்தியோடு கூட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். இந்த நாளிலும் கூட மத்தேயு 6வது அதிகாரம் 33, 34 வசனங்களை நாம் இந்த நாளில வாசிக்க கேட்டு கடந்த நாட்களுடைய தொடர்ச்சியை நாம் இந்த நாட்கள்ல நாம பார்ப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதில் இருக்கிற வேத வசனத்தில் இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நீங்களும் நானும் எளிமையாய் புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் போதும். நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கான பாடுகள் உங்களுக்கு போதும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எதை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ இல்லையோ, ஆனால் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்காக சீடர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு ஜெபம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற பிரேயர், லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்வாங்க. கர்த்தர் கற்பித்த ஜெபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆக இந்த ஜெபத்தில பாருங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சகல காரியங்களும் அடங்கி இருக்கிறது. இந்த ஜெபத்தை ஒரு நாளைக்கு 10 முறையில எத்தனை முறை சொன்னாலும் ஆண்டவர் அதை கேட்பார். ஏனென்றால் சகல ஆசீர்வாதங்களும் சகல காரியங்களும் அந்த முழு ஜெபத்தில் அடங்கி இருக்கிறது. முதல்ல நாம தேவனை துதிக்கிறோம், அதற்கு பிறகு உம்முடைய ராஜ்யத்தை வரவேற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடப்பதாக என்று சொல்கிறோம். அனுதின ஆகாரத்திற்காக நாம வேண்டிக் கொள்கிறோம். நாம சோதனைக்குள்ளே உட்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்துவிட்டு கடைசியில அவருடைய ராஜ்யத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாய் மலர்ந்து மத்தேயு வழியாய் பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் நமக்கு சொல்லப்படுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பார்க்கிற அந்த தலைப்பு தேவனுடைய ராஜ்யத்தையும் சாத்தானுடைய ஆளுகையையும் கிறிஸ்துவின் அதிகாரத்தை குறித்து இந்த நாளில கூட நாம தியானம் பண்ண போகிறோம். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தயவுசெய்து நன்றாக கவனிங்க. கடந்த நாட்கள் கூட நாங்கள் சொன்னோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தையும் ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசித்துக்கும் போது அங்கே வேதம் சொல்கிறது, என்னுடைய வேதத்தை தேடி வாசித்து பாருங்கள், இதில் ஆராய்ந்து பாருங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இதை நமக்கு சொன்னார் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன நடக்கும், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்துல இந்த ராஜாவாய் வரப்போகிறதற்கு முன்பு என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி இந்த வேதத்துல நமக்கு திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வேதத்தை தேடவும், வேதத்தை வாசிக்கவும், வேதத்தில் உள்ள வசனங்களை தியானம் பண்ணவும், அதன்படி நடக்கவும், அதன்படி நாம செபிக்கவும், பரிசுத்த ஆவியானுடைய
துணையை, உதவியை நாம வேண்டுவோம் என்று சொன்னால், தேவன் இந்த நாளில் ஏறெடுக்கப்பட்ட எல்லா செபத்தோடு கூட நம்முடைய செபத்தையும் கேட்டு தேவன் அற்புதமாய் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபேசியர் 1 அதிகாரம் அதுல 19வது வசனம் அங்கே மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆட்சிக்கு வருகிறதற்கு முன்பு அவர் எப்படியா இருப்பார், எங்கே இருப்பார், எதுவரைக்கும் அவர் பொறுமையோடு கூட இருப்பார் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு சாத்தானுடைய ஆட்சி காலங்கள், அதாவது ஆளுகை எப்படி வரப்போகிறது, அந்த சாத்தானை எப்படி கடைசியில அழிப்பார் என்றும், கடைசியில தேவன் ராஜ்யத்தை நித்திய காலமாய் எப்படி உருவாக்க போகிறார் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம பார்ப்போம். பிரியமானவர்களே, இது கடைசி காலத்தில் இருக்கிறோம். எந்த நேரத்தில் பிரச்சனை வரும், எந்த நேரத்தில் குழப்பம் வரும் என்று சொல்லி நம் யாருக்குமே தெரியாது. ஆனாலும் கூட இங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில வேத வசனங்களை பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் புனித பவுல் வழியாய் மிக தெளிவாய் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனம் தெளிவுள்ளவர்களாய் தெளிவோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 20வது வசனம் பாருங்க, என்ன சொல்றது? எல்லா துரைத்தனங்களுக்கும் துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையின் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா. Jesus name is above all the name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக பிலிப்பியர் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் உயர்ந்திருக்கிறார். வானலத்தோர், பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக முடங்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவேதான் அன்பானவர்களே, ஜாதி, மதம், குலம், கோத்திரம் என்று யாரா இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் தேவன் இயேசு அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் உயர்ந்த நாமத்தை உடையவர், பரலோகத்திலிருந்து சகலத்தையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். 21வது வசனம் என்ன சொல்றது? அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாய் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் ஒவ்வொரு சபைக்கு தலையா இருக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்திற்கு தலையா இருக்கிறார். ஆகவேதான் ஒரு சில வீடு வாசல்களில் போடுவாங்க, இயேசுவே எமது இல்லத்தின் தலைவராய் இருக்கிறார், இயேசுவே எமது இல்லத்தின் காவலாளராய் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, அவரை எல்லா விதமான சத்துருக்களை கீழ்ப்படுத்துகிற வரைக்கும் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார், மகத்தான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ள வரணும். அவர் நாமத்தின் நிமித்தம் எல்லா வேண்டிக் கொள்ளுகிற எல்லா வேண்டுதல்களையும் ஜெபத்தையும் கேட்டு தேவன் அதிசயமாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் இப்படியாய் அனுக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதுல 25, 26 வசனங்களை அங்கே நீங்க பாருங்க. அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறதை இங்க நாம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அங்க எல்லா சத்துருக்களையும், நல்ல கவனிங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது
படிங்க. ஆளுகை பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருக்கு மரணமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மரணம் என்னும் சாத்தானை அழிகிற வரைக்கும் அவர் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ இங்க ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமன்பானவர்களே, அவருடைய இந்த ராஜ்யம் வருகிறதற்கு முன்பதாக ஒரு சில குழப்பங்கள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனால எல்லாவற்றிற்கும் பைபிள் சொல்கிறது, கொலோசியர் 1:13 சொல்கிறது, எல்லாவற்றையும் தேவன் இயேசு செய்ய போகிறார். ஆகவே இவைகள் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆளுகை இந்த நாட்கள்ல வருகிறதற்கு முன்பதாக எல்லா விதத்திலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்திற்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நம்பிக்கைக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, ஜெபத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடித்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக பிரியமானவர்களே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்முடைய தலைகளை அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மகிமையும் அவருக்கே. அவர் சொல்கிறார், அந்த கேடகத்தையும் மகிமையும் உடையவர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவராயிருக்கிறார் என்று சங்கீதம் 3:3 நாம பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, சாத்தானின் அரசாட்சிக்குள்ளாக, அதாவது சாத்தானின் ஆதிக்கியங்களுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று சொல்லி சாத்தானுடைய ஆட்சியை குறித்து கூட ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் நமக்கு வெளிப்படுத்தல் எழுதி வைத்திருக்கிறார். ரெவல்யூஷன் 13th chapter verse 16 and 7 அங்கே தொடர்ந்து நீங்க படிப்பீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு காரியங்களை இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம பார்க்கலாம். அதற்கு ஒரு சில அடையாளத்தையும் உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். அதாவது ரெவல்யூஷன் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. சாத்தானுடைய ஆட்சி காலங்களுக்குள்ளே அவன் எப்படியாய் கீழ்ப்படுத்துவான், அதைத்தான் இன்றைய நாட்களிலே ஆண்டவர் அந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் நமக்கு ஒரு திஷ்டாந்தரமாய் வைத்திருக்கிறார். கொரிந்து புத்தகத்துல நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் தேவனை சோதித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை சோதித்து பாராதிருங்கள் என்று சொல்லி இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அழிந்து போனார்கள். நாமோ தேவனுடைய கிருபையினால நாம் இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் திருஷ்டாந்திரங்களாக அடையாளங்களாக தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கொரிந்து புத்தகத்துல பவுல் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாய் சொல்லுகிறார் இல்லையா? ஆக வருகிற காலத்துல இப்படித்தான் நடக்க போகிறது. அதற்கு இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் வந்திருக்கிற இந்த முகமூடி, இந்த மாஸ்க் ஒரு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். என்ன சொல்கிறது பாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. அது சிறியோர் பெரியோர் கவனிங்க. அவனுடைய அந்த மிருகத்தினுடைய ஆட்சி காலங்களுக்குள்ள வரும்போது யாரையும் விடாது. நல்லா கவனிங்க. யாரையும் விடாது. படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஏன் போதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, போதனை செய்யாதவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, விசுவாசி அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, மனிதர் என்ற பெயர்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சந்திக்க வருவான். வருகிறதற்கு முன்பதாக உனக்கும் எனக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறதான வசனம் இது. அவன் சிறியோரும் அவர் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கரங்களிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சமூகம் பிரியமானவர்களே, வருகின்ற காலத்தில் நடக்க போகிறது. அதை முன்கூட்டியே இன்றைக்கு உனக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வழியாய் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது யாரையும் சும்மா விடாது. அதே போலதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாட்கள்ல கூட ஒருவரையும் சும்மா விட மாட்டார். எல்லாரிடத்திலும் அவர் கணக்கு கேட்பார்.
நான் என் வேதத்தை கொடுத்தேனே, சபையை கொடுத்தேனே, போதகர்களை கொடுத்தேனே, ஜெபிக்கிறவர்களை கொடுத்தேனே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணையாய் அனுப்பினேனே, நீ செவி கொடுக்காமற் போனாயே, சாத்தானுக்கு செவி கொடுத்தாயே என்று சொல்லி ஆண்டவர் கடைசி காலத்துல கணக்கு கேட்பார். இங்க பாருங்க, சாத்தானானவன் பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, சுயாதீனமாக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒருவரையும் விட மாட்டான். எல்லாருக்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அடையாளத்தை அவன் கொடுப்பான். அந்த அடையாளம் என்ன என்று சொல்கிறது? அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள்தான் கொல்லவும், அதாவது வாங்கவும், கொடுக்கவும், போகவும், வரவும், சாப்பிடவும், எல்லா காரியங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுப்பான். அந்த காலம்தான் சாட்சியின் அதிகாரத்திற்குள்ள வருகிறது, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள வருகிற அந்த காலம். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கும் பாருங்க, நிறைய கடைகள்ல என்ன போட்டுக்கிறாங்க? வித்தவுட் மாஸ் நோ ஐட்டம் போடுவான், வித்தவுட் மாஸ் நோ என்ட்ரின்னு போடுவான். மாஸ் போட்டவர்கள் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான். அதனால இதனுடைய ஆதாரம் என்ன? இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் இந்த காலங்கள், அதாவது மனிதனுடைய கணக்குல இது வருகிறது. பாருங்க, அடுத்த வசனம் படிங்க, என்ன சொல்லுது? இதனாலே ஞானம் விளங்கும், ஞானம் விளங்கும். அல்லேலூயா. பத்தியா, உனக்கு ஞானம் வரணும். ஆண்டவர் சொல்கிறார், ஞானத்தின் ஊற்று அவர்தான். நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் ஞானமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆக பிரியமானவங்களே, இது நிமித்தம் உனக்கு ஞானம் வரணும், நீ தெளிவுள்ளவனாய் வரணும். எவ்வளவு நாள் பொறாமையா இருப்ப, எவ்வளவு நாள் எரிச்சலா இருப்ப, எவ்வளவு நாள் கோபமா இருப்ப, எவ்வளவு நாள் இவன் வேணாம், அவன் வேணாம், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், நம்ம இருக்க போகிறோம். எல்லாவற்றையும் முதலில் தள்ளி இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி வரும்போது, மன்னிக்கிற மனப்பான்மையோடு வரும்போது, மனிதனை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தோடு கூட வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஞானம் வரும். இதை ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை, அந்த மிருகத்தின் இலக்கத்தை, அந்த கணக்கை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். கணக்கு பார்க்கணும். ஆமான்பானவர்களே, ஏன் இது ஆண்டவர் சொல்றாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. அன்றைக்கு அங்க சொன்னார இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வந்தாரு, திருந்தாமலே போனாங்களே, எல்லாரும் பூமி கடையில அநியாயமா எல்லாரும் செத்து போனாங்களே, கடைசியில கொஞ்சம் பேர் தானே வந்தாங்க. இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு, கணக்கு பண்ணி பார்க்க வேண்டும். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அது உனக்கு எனக்கும் புரியாது இல்லைங்க. தேவன் கொடுத்த 6வது அறிவு இருந்தா போதும், அதுல புரிஞ்சுக்கலாம் நீ. அதனாலதான் மனுஷனுடைய கணக்கா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அந்த அடையாளம் இதான் ஆண்பானவர்களே, அந்த அடையாளம் இதான். இது கடைசி காலத்துல வரப்போகிறது. அவனுடைய ஆட்சிக்குள்ள நீ நான் போகக்கூடாது. சாத்தானுடைய சதி திட்டத்திற்கு நீயும் ஆளாகி விடக்கூடாது. நம்முடைய குடும்பம் ஏமாந்து போய்விடக்கூடாது. நம்முடைய சபைகள் ஏமாந்து போய்விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் கொள்ளுகிறவர்கள் எல்லா விதத்திலும் இதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இதோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஞானத்தோடு கூட நாம புரிந்து கொள்வோம். கடைசி காலத்தில் அவனுடைய ஆட்சி காலத்திற்குள்ள நீ நானும் விழுந்து விடக்கூடாது. அவன் எல்லாவரையும் வெட்டுவான், துண்டு பண்ணுவான். இயேசுவின் நாமத்தையே சொல்லவே கூடாது. அப்படி என்றாலாம் இந்த முத்திரை போட்டவர்கள் தான் அந்த நாட்கள்ல வாழ முடியும். அது இப்படி போடாதவர்கள் ஒருவரும் அந்த நாட்கள்ல இருக்க முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு படத்தை நாங்கள் காட்டுகிறோம் பாருங்க. இதை நாங்க எழுதியிருக்கிறாரு. அதாவது கொரோனா என்ற அந்த 6 வார்த்தை இருக்கிறது. நல்லா படிச்சு பாருங்க. கொரோனா என்ற அந்த 6 வார்த்தை ஆல்பபெட்ஸ், அதாவது 27 வார்த்தைகள் இருக்கிற ஏபிசிடியில இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அந்த கொரோனா என்ற அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல 6 வார்த்தைகள் இருக்கிறது. கீழே 6 போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, சி 3வது இடத்துல இருக்கிறது. சி எங்க இருக்கிறது சொல்லுங்க? 3வது இடத்துல இருக்கிறது. ஓ எத்தனாவது இடத்துல இருக்கிறது? 15வது இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் 6 எத்தனாவது இடத்துல இருக்கிறது? 18வது இடத்துல. அதுக்கப்புறம் திரும்ப ஓவர் தான் 15வது இடத்துல. அதுக்கப்புறம் என்ன வருது? என் வருது 14வது இடத்துல. அதுக்கு கடைசியில ஏ வருது. ஏ எத்தனாவது இடத்துல இருக்குது? முதல் இடத்துல. தயவு செய்து கணக்கு பண்ணி பாருங்க.
கரெக்டா எத்தனை வருது? 66 வருது. அப்போ இந்த 6 இந்த 66 சேர்த்து பாருங்க, கடைசியில என்ன வருது? சாத்தானுடைய இலக்கத்தின் எண்ணாகிய 666 வருகிறது. அல்லேலூயா. இது யாருக்காவது நமக்கு தெரியுமா? தெரியாத அன்பானவர்களே, கடைசி காலத்திலே இது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை போட்டு பார்க்கும்போது 666 வருகிறது. ஆக சாத்தானுடைய ஆட்சி காலத்திற்கு வருகிறதற்கு முன்பு இந்த கொரோனா சாத்தானால் வரப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, ஓ பேதுருவே, கோதுமையை சுலகினால் போட்டு புடைக்கிறது போல சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இரு, நீ பலப்பட்ட பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் பேதுருக்கு சொன்னார் இல்லையா. ஆக பிரியமானவர்களே, இந்த இலக்கத்தின் கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, 666 இருக்கிறது. இவனுடைய ஆட்சி காலங்களுக்குள்ளே நீங்களும் நானும் போகக்கூடாது. யாரெல்லாம் போவார்கள்? 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் வாங்க. அங்கே ஒரு சில காரியங்கள் உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, 6 அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து அங்க பாருங்க, ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறது. யாரெல்லாம் பரலோக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வரமாட்டார்கள், சாத்தானுக்கு அடிமையா இருக்கிற ஒருவரும் அந்த இடத்துல வரமாட்டார்கள். என்ன சொல்கிறது? 9வது வசனத்திலிருந்து, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? நீங்க தெரிஞ்சுக்கங்க, அறியாது இருக்காதீங்க, அறிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, ஞானம் இதுல விளங்கும். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், நல்ல கவனிங்க, விக்கிர ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசிக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தையே போகவும் முடியாது, சுதந்திரிக்கவும் முடியாது, அதை நீ பார்க்கவும் முடியாது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட லிஸ்ட்ல நம்ம யாராவது இருக்கிறோமா? தயவுசெய்து கவனிச்சு பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 11வது வசனம் படிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆமா ஆமா ஆண்டவரே, அதான் ஒத்துக்கிறது. நான் பாவி என்று ஒத்துக்கொள்வது தான். நீ பாவி இல்லை என்று சொல்வாயானால் இயேசுவை குற்றப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். இல்ல ஆண்டவரே, நான் தவறு செய்த ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, மது மகனாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இதான் இங்க வசனம் சொல்லி பாருங்க, இப்படிப்பட்டவர்களிலே உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், மகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், கடைசியில நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது இல்லையா, எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். நான் அழைத்தவரை குற்றப்படுத்துகிறவன் யார் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4th chapter வாங்க. அங்கே முதல் வசனத்துல முதல் 2 வசனங்களை மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? அங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஆக நீங்களும் நானும் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ பவுல் வழியாய் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது நமக்கும் அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பதாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. நல்ல கவனிங்க, இது சொல்றது இல்ல, கேளுங்க அப்படின்றது இல்லையா, கவனிங்க அப்படின்றது இல்ல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது இல்ல. the commandments, நான் சொன்னது நடக்கணும், அதை செய்தாதான் உனக்கு ரட்சிப்பு. நான் சொன்னதை நீ செய்து முடிக்கணும்.
இது கட்டளை, இது கமாண்ட்மெண்ட்ஸ். சொல்லுகிறது வேற, பாருங்கன்றது வேற, கவனிக்கிறது வேற. இது ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கட்டளைக்கு நீ நான் கீழ்ப்படிஞ்சுதான். என்ன சொல்றாரு? அன்பா சொல்றாரு பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இதை தாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும் செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பிரதர் 5வது வசனம் மட்டும் படிச்சிருங்க சீக்கிரம். நீயோ எல்லாவற்றிலும், நல்லா கவனிங்க, கேட்கிற நீயும் நானும் என்ன சொல்றாரு? நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கை அனுபவி. இதன் நிமித்தம் ஒரு சில பாடுகள் வரும். நமக்கும் வருதுதான், எல்லாருக்கும் தெரியும். உழைக்காரங்களுக்கு கட்டாயமா பாடு வரும். உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உன்னிடத்துல எனக்கு சமாதானம் உண்டு. என்னிடத்துல உனக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்ற கவனமாயிரு. அல்லேலூயா. இதை தாங்க நீ நானும் செய்யணும். இதை விட்டோம் அப்படின்னு சொன்னா கடைசியில் நம்ம எங்க வருவோம் தெரியுமா? தயவுசெய்து வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. 2 வசனத்தை நம்ம படிச்சு ஆண்டோடைய கரத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அதுல 11வது வசனம், அங்கே ஆண்டவர் மறுபடியுமாய் எச்சரிக்கிறார். என்ன சொல்கிறது அங்க? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ள எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். நீதியாய் நியாயமாய் யாரையும் விட மாட்டார், எல்லாரும் நீதியாய் செய்வார். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அவருடைய உண்மையை தேடுங்க. அதுல 15வது வசனம் படிங்க. 15 புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். ஆண்டவர் இயேசு அரசாளுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிப்பார். 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர்தான் சகல அதிகாரத்தோடு கூட வருகிறவர். சாத்தானுடைய ஆட்சிகள் எல்லாவற்றையும் வீழ்த்த போகிறார். அதே அதிகாரத்துல 19வது வசனம் படிச்சிருங்க, சீக்கிரம் வாங்க. மிருகமும், அந்த மிருகம் கடைசியில மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி வருகிறவரோடு பத்தியா அந்த ராஜாதி ராஜாவாய் வருகிறாரு. அவர்களோடு கூட அவர்களுடைய இலக்கம், அந்த சாத்தானுடைய இலக்கம் எவ்வளவு சொல்லுகிறது தெரியுமா? 20 கோடி என்று சொல்கிறது. மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் அந்த ராஜாதி ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு குதிரையின் மேல் ஏறி வருகிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டே. யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்துல கொடுக்கிறார். இதெல்லாம் வருகிற நாட்கள்ல நடக்க போகிறது அன்பானவர்களே. அதுக்காக தான் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிக்கையாய் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்றது 20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தகர்த்தவர்களும் அதன் சுரூபத்தை வணங்கினவர்களும் மோசம் போயின கள்ள தீர்த்தரசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். சாத்தானோடும் சாத்தானுக்கு செய்த எல்லா சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் வணங்கி கடைசியில சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ண கூட இருந்த எல்லாரும் அந்த இடத்துல எல்லாரும் அழிந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பானவர்களே,
ஆக அதுக்கு கீழே பாருங்க 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அவனுடைய அதாவது தேவன் அவனை 1000 வருஷத்திற்கு முன்பதாக அவனை கட்டுப்படுகிறதை இங்க நம்ம பார்க்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை யாரு? பழைய பாம்பாகிய எந்த பாம்பு அது? ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை ஏமாற்றின அந்த பழைய பாம்பாகிய அவன் பிடித்து அதை 1000 வருஷம் காலமும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆளுகை செய்கிறதற்கு முன் அடையாளம் தாங்க அன்பானவர்களே இந்த 1000 அரசாட்சி காலத்துல நீங்களும் நானும் சேருகிறதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு வழிவிடுகிறார். 1000 வருஷம் வரைக்கும் சாத்தானை கட்டி போடுவார். அங்கே எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரம் இருக்காது. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க பாருங்க, அங்கே ஆடும் கரடியும் ஒரே இடத்துல இருக்கும். சிங்கத்தை ஒரு சின்ன பையன் ஆளுகை செய்வான். அங்கே வலு சர்ப்பங்களும் இருக்கும். எந்த ஒரு தீமையும் நடக்காது. அநேக வீடுகள் அதாவது பூட்டப்படாது, திறந்திருக்கும். ஒரு சேதமும் யாருக்கும் நடக்காது, யாரும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இல்லாதிருப்பார்கள் என்று சொல்கிறது. அது எந்த காலம்? அதுதான் இந்த 1000 அரசாட்சி காலத்துல. ஆக சாத்தான் கட்டப்படுவான். பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே, பிதாவினுடைய ஆளுகைக்குள்ள நீங்களும் நானும் நித்திய காலமும் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் சொல்கிறார், ராஜ்யத்திற்குள்ள, அதாவது இந்த ராஜ்யத்தை நீங்கள் அனுதினமும் தேடுங்க. கடைசியாய் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து இங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 15வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. 7ஆம் தூதன், அதாவது 6 தூதன் ஒட்டி முடிஞ்சு 2வது ஆட்சி கடைசியாக ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா? அந்த ஆபத்துக்குள்ள என்ன நடக்கிறது? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களும் ஆயின. அல்லேலூயா. எல்லாம் ஒழிஞ்சி கிறிஸ்துவின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறப்போகிறது இல்லையா? அப்ப சொல்லுகிறார், ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். ஆமென். சப்தங்கள் வானத்தில் உண்டாயின. சர்வ லோகமும் கேட்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்கள்ல கூட அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும், தான் மனிதன் என்று சொல்கிற அத்தனை கோடி ஜனங்களும் மத்திய வானத்தில ராஜாவாய் வெண்குதிரையின் மேல் வருகிற அந்த இயேசு ராஜாவை காண்கிற நாள் வரும். ஜனங்கள் புலம்புவார்கள், நீதான் ராஜா, நீதான் தேவன் என்று எங்களுக்கு தெரியாமற் போச்சே என்று சொல்லி புலம்புகிற காலம் ஒன்று வரும். அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தம் வானத்திலிருந்து உண்டாயின. அப்புறம் அப்பொழுது தேவனுக்கு முன்பதாக தங்கள் சிங்காசனத்தின் மேல், நல்ல கவனிங்க, தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அடுத்த வசனம் வச்சிருங்க. ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தரிசனங்களாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருக்கிற சிறியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இதுதான் மாணவர்களே கடைசி காலத்துல நடக்கும். 7ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க இல்லையா?
அங்க என்ன சொல்கிறது? அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. ஆட்டுக்குட்டியானுடைய நித்திய ஒளியில இரவும் பகலும் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். தேவன் தாமே எல்லாருடைய கண்ணீரை துடைத்து அவர்களை மேய்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரித்து நாம் ஆராதனை செய்வோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவை இம்மட்டுமாய் உயர்த்தினவர் உங்களையும் நம்மையும் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். எல்லாரும் நாம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அவருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்ம எல்லாரையும் ஆளுகை செய்யும்படிக்காக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தையே நாடுவோம். அவருடைய நீதிக்கு நாம செவி கொடுப்போம், அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுப்போம். கடைசியில வசனம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தேவ வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆக ஜெயங்கொண்ட கிறிஸ்தவன் எவனோ அவனை நான் ஆலயத்திற்கு தூணாய் மாற்றுவேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். ஜெயங்கொண்டவன் எவனோ அவனை சுதந்திரவாளியாய் மாற்றுவேன். தேவனுடைய அதாவது ஜெயங்கொண்டவன் எவனோ அவனை பரலோகத்து ராஜ்யத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு புசிக்க கொடுப்பேன். ஜெயங்கொண்டவன் எவனோ அவனுக்கு நான் வெண் வஸ்திரம் கொடுப்பேன் என்று ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்திற்குள்ளே உன்னையும் என்னையும் சேர்த்துக் கொள்வார். இவைகள் எல்லாம் மணவாளன் வருகிற அந்த நாள்ல மணவாட்டியாய் நீ நான் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் அவர் சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அனுதினமும் தேடுவாம், ஜெபம் பண்ணுவாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். ஆகவே நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, அதனுடைய நானுடைய பாடுகள் உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாள்ல கொடுத்த வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நான் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களை எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இங்கே பாடினவர்கள், செபித்தவர்கள், துதித்தவர்கள், இசைத்தவர்கள், ஆண்டவரே எங்களோடு கூட ஒத்துழைத்தவர்கள் எல்லாரையும், எங்கள் முழு குடும்பத்தையும் அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் பார்க்கிற ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஞானமடையவர்களாய், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் நீர் மாற்றும். தேவன் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய், சகலமும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழதான் இருக்கிறது என்று சொல்லி, வானம் அவருக்கு சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி தேவன் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எடுத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவன் இயேசு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுத்து வருகின்ற நாட்கள்ல ஒவ்வொருவரையும் சாட்சி உள்ளவர்களாய் நீர் மாற்றும். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. பயபக்தியோடு கூட நம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய், சிறியோரிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் தேவனை புகழ்ந்து ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி உயர்த்துகிறவர்களாய் மாற்றும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தெளிவான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தினமைக்காக நன்றி. ஜெபங்களை கேட்டமைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசி எங்களை பயன்படுத்துகிறதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லா குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்தில் நடக்கிற ஒவ்வொரு திருமணங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாளை தினத்தில் நல்ல சீதோசன நிலை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அதற்கு அடுத்து நடக்க போகிற ஆண்டவரே ஆராதனைக்காக கூட ஸ்தோத்திரம். தேவன் மகிமையான காரியங்களை செய்வீரார். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற யாவரோடும் என்றைக்கும் சதாகாலமும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. அருமையான வருகையின் செய்தி நாம கேட்டோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கூடவே கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யத்திலே எல்லா தேவ தூதர்களும் அவர்களை வணங்குகிற, சொல்லுகிற, அறிக்கையிடுகிற வார்த்தை வெளிப்படுத்தல் 11:17 கேட்டு சரிங்களா? தெரிந்தவங்க எல்லாம் சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நீங்கள் அவர்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் பலகையினால தேவன் நம்மை நிரப்பி அவர் நம்மை ஆஸ்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே கடைசி நன்றி பாடலாக ஓசானா முழக்கம் கேட்குதமா. ஒரு முறை அவர் வந்தார் நம்மை மீட்பதற்காக, மறுமுறை அவர் வருவார் என்ன பண்ணுவதற்காக? நம்மை அழைத்து செல்வதற்காக. ஹalleluya விசுவாசிக்கிறீங்க? ஹalleluyaன்னு சொல்லுங்க. நானும் அவர் அழைப்பிலே ஒரு பங்குள்ளவளாய் இருப்பேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அப்படியே நடத்துவார். லிப்பி கீதங்களிலே 72வது பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஒருவரை வந்தார் மீட்பு கொடுப்பதற்காக, மறுபடியும் வருவார் என்னை, என் குடும்பங்களை, என் ஜனங்களை அழைத்து செல்வதற்கு என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களையும் உங்க குடும்பங்களை ரட்சிப்பார். Thank you Lord. Praise you Jesus. Amen. அது ஆண்டவர் வருகையை பேசுதம்மா. அதிசயமாயிரம் நடக்குதம்மா, அது ஆண்டவர் வருகையை பேசுதம்மா. அடிமை வாழ்வினி போதும் அம்மா, அவர் ஆட்சியில் மகிழ்ந்து வாழ்வோம் அம்மா. அடிமை வாழ்வினி போதும் அம்மா, அவர் ஆட்சியில் மகிழ்ந்து வாழ்வோம் அம்மா. Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. விண்ணொளி வானில் தோன்றும் அம்மா, அன்று விண்ணவர் கூட்டம் திரளும் அம்மா. விண்ணொளி வானில் தோன்றும் அம்மா, அன்று விண்ணவர் கூட்டம் திரளும் அம்மா. சாத்தானின் ஆட்சி விழுந்ததம்மா, அன்று சத்தியமே நின்று ஜெயித்ததம்மா. சாத்தானின் ஆட்சி விழுந்ததம்மா, அன்று சத்தியமே நின்று ஜெயித்ததம்மா. Hosanna, 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 Hosanna. Amen. ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி அம்மா, இது அரசுக்கு முடிவே இல்லையம்மா. ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி அம்மா, இயேசு அரசுக்கு முடிவே இல்லையம்மா. பரிசுத்தர் இயேசுவின் அரசரம்மா, அவர் அரசுக்கு வாழ நீ ஆயத்தமா. பரிசுத்தர் இயேசுவின் அரசரம்மா, அவர் அரசுக்கு வாழ நீ ஆயத்தமா. ஓசன்னா முழக்கம் கேட்குதம்மா, இயேசுவின் வருகை தெரியுதம்மா. ஓசன்னா முழக்கம் கேட்குதம்மா, இயேசுவின் வருகை தெரியுதம்மா. ஒரு முறை
அழைத்து செல்வதற்கு ஒசானா 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 ஒசானா. ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஒரு முறை அவர் வந்தார் ஆமென். நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக. மறுமுறை அவர் வரப்போகிறார் என்ன பண்ணுவதற்காக? நம்மை அழைத்து செல்வதற்காக. So be ready. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. இயேசுவின் வருகைக்காய் காத்திருங்க. Because Jesus is coming very soon. So be ready. ஆண்டவருக்காய் காத்திருங்க. பரலோக ராஜ்யத்திலே நாம போய் சேர்வோம். ஹalleluya ஹalleluya. வார்த்தைகளை கேட்டு உங்களை ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அதாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க வீட்டை தேடிய, உங்களை தேடிய, உங்க குடும்பத்தை தேடிய வரப்போகிறது. ஹalleluya. ஹalleluya. God bless you all. Thank you. ஆமென் ஆமென். கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம்.